கைஸ் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேபிடோ லாகின் பண்ணியிருந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 கிட்ட ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 ரைடு தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னென்னு தெரில, ரேபிடோவில் வந்து நமக்கு வந்து ரைடே வந்து புக் ஆகலைங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு 2 ஹவர்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ரைடு வந்து நமக்கு அசைன் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 2 ரைடு தாங்க நம்ம வந்து ரேபிடோவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கெலாம் போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோ வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன். எந்த ஒரு ரைடுமே அசைன் ஆகலை. அது வேறு இல்லாமல் அப்பப்போ மழை வேறு லைட்டாக வந்து சாரல் வேறு அடிச்சிட்டு இருந்ததா, ரொம்பவே வந்து ரைடு வந்து சுத்தமாக இன்றைக்கி புக்கே ஆகலைங்க. டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரைடு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மோசமாக போயிடுச்சுங்க. இந்த டேவே வந்து மோசமாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணுங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது வந்து ரேபிடோ ஓட்டினீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து எந்தளவுக்கு ஆர்டர் வந்து புக் ஆகுது, எத்தனை ரைடு ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.